தமிழ்ல சிங்கள இன்று நாங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தோம். கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் அடிப்படையில் இந்த சந்திப்பானது மிக முக்கியமாக எங்களது எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சி இனி எதிர்காலத்தில் நாங்கள் எவ்வாறு இதை ஒரு கூட்டணியாக அதுபோல கட்சியாக சந்திக்க போகிறோம் என்பது குறித்தும் எங்களுடைய கருத்துக்கள் எதிர்க்கட்சித் தலைவரால் கேட்கப்பட்டன. குறிப்பாக இந்த விடயத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதுபோல இப்போது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருப்பவர்கள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து அதிகமாக பேசப்பட்டன. கட்சி வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும், மக்களது எதிர்பார்ப்பு எவ்வாறு இருக்கிறது, இனி வரும் காலத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டதோடு வெளிப்படையான கலந்துரையாடல்கள் இங்கே இடம்பெற்றிருந்தது. உண்மையிலுமே தேசிய பட்டியலுக்காக வரலையா? அப்போ யாரும் தேசிய பட்டியல் பற்றி இன்றைய நாளில் பேசப்பட்ட விடயங்கள் மிக குறைவு. காரணம் அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அது கட்சியின் மேலிடம், கூட்டணி கட்சிகள், கூட்டணி தலைவர்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு விடயம். எனவே தேசிய பட்டியல் குறித்த விடயங்கள் இன்றைய நாள் பேசப்பட்டிருக்கிறது. தேசிய பட்டியலுக்காக என்ன இவ்வளோ அளப்பறித்தனம்? இல்லை, தேசிய பட்டியல் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் மிக தாமதமாக தேசிய பட்டியல் வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் எடுத்து வழங்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது. அவ்வளவு தாமதமாக இது இருக்காது. இது ஒரு முடிந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் இதுக்கு அவசரப்பட தேவையில்லை என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இங்கே 6 தேசிய பட்டியல் இடங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 6ஐ சரியான முறையில் சுமூகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு கட்சி நாகரிகம், கூட்டணி நாகரிகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட வேண்டியது. மற்றபடி இதில் இதன் காரணமாக பிரச்சனைகளோ பிளவுகளோ விடிய பேசப்படுவது போல குழப்பங்களோ இல்லை. நன்றி.